ஹை ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இனிமேல் தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜூன் 2026 22/6/2026 அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தரப்பில் இருந்து ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று வெளியிடுறாங்க. அதிகாரப்பூர்வ ஆர்டர் காப்பி எஸ்பிஐ ஆர்டர் நம்பர் 6/2026. வெளியிட்ட டேட் பார்த்தீங்கன்னா 22/6/2026. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடுவதாக இருக்கட்டும், பணம் எடுப்பதாக இருக்கட்டும், அதனுடைய விதிமுறைகள் இப்போ டோட்டலாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க, அதே மாதிரி புதுசாக இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லா ஒரு பிரான்ச் ஆஃபீஸஸ்லேயும் இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு, இகேஒய்சி ஆப்ரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இது போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் காப்பினுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இகேஒய்சி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட போகிறீங்க அல்லது பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பே இன் ஸ்லிப் அப்படிங்கிற, பணம் போடுவதாக இருந்தால் பே இன் ஸ்லிப் அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதே நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பதாக இருந்தால் பே அவுட் ஸ்லிப் அப்படிங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இப்போ முக்கியமான சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். இகேஒய்சி பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஒவ்வொரு கிளை அஞ்சல் அலுவலகத்திலும் இந்த இகேஒய்சி பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 22/6/2026 நடைமுறைக்கு வந்திருக்கு. அது என்னங்க இகேஒய்சி பேஸ்டு ஆப்ரேஷன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ ட்ரீம் ஆப் யூஸிங் ஆதார் அத்தன்டிகேஷன். இப்போது கிராமின் தக் சேவாக்கெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் தனியாக ரெக்கமெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரீம் ஆப் பயன்படுத்தி அந்த ஆதார் அத்தன்டிகேஷன் முறையில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பணம் போடுவதாக இருக்கட்டும், எடுப்பதாக இருக்கட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவதாக பிஓ இன்டர் ஆஃபரபிலிட்டி எனேபிள்டு. அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் கேன் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் ஆஃப் எனி போஸ்ட் ஆஃபீஸ். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த உங்களுடைய பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் கேன் டிரான்சாக்ட் அக்கௌண்ட் இன் எனி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேணாலும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இன்டர் ஆப்பரபிலிட்டி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த பேஸ் 1ல் என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, இப்போது எக்ஸிஸ்டிங் சிஐஎஃப் அக்கௌண்ட்டை இகேஒய்சி சிஐஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் பணம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த பே இன் ஸ்லிப் அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம எவ்வளோ பணம் போட போகிறோம், நம்மளுடைய பேர் என்ன, அக்கௌண்ட் நம்பரு, இதெல்லாம் எழுதி கொடுத்து அந்த ஃபார்மோட நம்ம பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் பைசா, இது ரெண்டுத்தையும் அந்த பிரான்ச் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ட்ரி போட்டுருவாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. 22/6/2026 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பே இன் ஸ்லிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். நேரடியாக உங்களுடைய பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கைவிரல் ரேகை பயன்படுத்தி டைரெக்டாக உங்கள் அந்த கைவிரல் ரேகையில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபார்ம் எழுத தேவையில்லை. அதுக்கு சர்டின் கண்டிஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் வரைக்கும் ஃபார்ம் எழுத தேவையில்லை அப்படின்னா, இங்கே பாருங்கள், அக்செப்டிங் கேஷ் டெபாசிட்ஸ் அப் டு 50,000 இன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் சுகன்யா சாமிருத்தி அக்கௌண்ட் ஆன் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வித்தவுட் பே இன் ஸ்லிப். அந்த ஃபார்ம் இல்லாமல், அந்த பணம் போடுற ஃபார்ம் இல்லாமல் 50,000 ரூபா வரைக்கும் உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை பயன்படுத்தி பேஸ் 1ல் இந்த ஒரு 3 அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. எது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஆர்டி, அப்புறம் சுகன்யா சாமிருத்தி அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட்லேயும் ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். மீதி அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஃபார்ம் ஸ்லிப் எழுதி தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 50,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பே இன் ஸ்லிப் அப்படிங்கிற ஃபார்ம் எழுதி கொடுக்கணும். இப்போது நம்ம கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இது பாருங்கள், அலோவிங் கேஷ் வித்ட்ராவல்ஸ் அப் டு 20,000 இன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆன் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வித்தவுட் வித்ட்ராவல் ஸ்லிப். இப்போ நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா வித்ட்ராவல் ஸ்லிப் எழுதி கொடுக்கணும். அது 20,000 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நேராக போயிட்டு உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வித்ட்ராவல் ஸ்லிப் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20,000 ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால். சப்போஸ் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த வித்ட்ராவல் ஸ்லிப் எழுதி கொடுக்கணும். இந்த புது ரூல்ஸ் பார்த்திங்கன்னா யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா சிங்கிள் டைப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள்.
இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அல்லது மைனர் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து கைரேகை வச்சுட்டு அவர் பணத்தை வாங்கிட்டு போயிடக்கூடாது. 2 பேரும் வந்தால் தான் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த ஒரு ரூல்ஸ் வந்து பொருந்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இகேஒய்சி நடைமுறை பயன்படுத்தி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸிலும் லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷனும், அதாவது இப்போ உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மீது ரூல்ஸ் எல்லாமே 22/6/2026 நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஆனால் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆதார் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் மஸ்ட் பி லிங்க்டு இன் உங்களுடைய இகேஒய்சி கூட லிங்க் ஆகிருக்கணும். உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டுமே போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரியான ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸாகவே தான் இருக்கணும், சேம் அட்ரஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரான்சாக்ஷன் லிமிட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. பர்டிகுலராக அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஆர்டி எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு வித்தவுட் அந்த பேமெண்ட் ஸ்லிப் இல்லாமல் வித்ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா வித்ட்ராவல் ஸ்லிப் இல்லாமல் 20,000 ரூபா வரைக்கும் நம்ம பேமெண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பிஓ இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா ஆதார் அத்தன்டிகேட்டட் டிரான்சாக்ஷன் கேன் பி டன் இன் எனி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு ஆர்டி எஸ்எஸ்ஏ சிங்கிள் அக்கௌண்ட்டு irrespective of the account standing in the same branch office or any other போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இதான் வந்து உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏ, போஸ்ட் ஆஃபீஸ் பி. ஸோ உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏக்கு பணம் அனுப்பலாம், பிக்கு பணம் அனுப்பலாம். அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே தான் இருக்குது, சென்ட்ரலில் இருக்க பேங்க் ஆஃபீஸில் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸில் போயிட்டு கூட நீங்கள் பணம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறையான ஒரு நடைமுறை. இப்போ எப்படி பேங்க் ப்ராசஸ் இருக்குது சேம் அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இன்டர் ஆப்பரபிலிட்டி. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து நன்மை அடைவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த பே ஸ்லிப் வந்து எழுதுவாங்க. இப்போ படிக்க தெரியாதவங்களாம் போயிட்டு அவங்க யார்ட்டையும் அந்த ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 20,000 ரூபா வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கும் பணம் போடுறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஆதார் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தியே வந்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயும் வந்து சிக்கல்கள் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ரேஷன் கடையில் போய் ஆதார் வந்து கைரேகை வச்சாவே பல பேருக்கு வந்து விலக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஃபார்ம் வந்து எழுதி கொடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதாரில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் வந்து புதுப்பிச்சுக்கோங்க, ரினியூவல் வந்து பண்ணிக்கோங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.